20 வயசு பொண்ணை 3 பேர் கொண்ட கும்பல் சண்டே நைட்டு வந்து தூக்கிட்டு போய் கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. இது வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை வந்து மற்ற வீடியோ மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் சில்லிங் ரிமைண்டர் ஃபார் எவ்ரி உமன் இன் தமிழ்நாடு அபவுட் சேஃப்டி இன் தமிழ்நாடு. ஸோ இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கேங் ரேப் எப்படி நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த விக்டம்க்கு என்ன ஆச்சு, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோவில். சண்டே நைட்டு 10 மணி இருக்கும். த யங் போஸ்ட் கிராஜுவேட் கேர்ள் அவங்க வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டோட பிருந்தாவன் நகர்ன்ற ஒரு இடத்துல கார் பார்க் பண்ணிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த பிருந்தாவன் நகர் எங்கே இருக்குன்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. பேசிட்டு இருந்தபோது 3 பேர் கொண்ட கும்பல் வந்து அவங்களோட காரை உடைச்சி அவங்களோட மெயில் ஃப்ரெண்டையும் அடித்து அவங்கள வந்து பலவந்தமாக தூக்கிட்டு போயிருக்காங்க. அவங்களை இழுத்துட்டு போய் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் போய் ஆளே இல்லாத இடத்துல அவங்கள வந்து ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பாய் ஃப்ரெண்ட், அடிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிட்ட போய் சொல்லி அவர் போலீஸுக்கு கால் பண்ணி அவங்க போகிறதுக்குள்ள அந்த விக்டம் ஓடி போயிட்டாங்க. இல்லை, போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 7 டீம்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த அட்டாக்கர்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா இடத்துலேருந்தும் சிசிடிவி கேமராஸ் ஃபுட்டேஜை வந்து வாங்கியிருக்கோம். ஆனால் வந்து அது வந்து பிளர்ராக இருக்குது, எங்களுக்கு எதுவுமே தெரியல, அது ரொம்ப டார்க்னஸாக இருக்குது, இது நைட்டில் நடந்தனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விக்டம் கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் லைக் நோன் அஃபண்டர்ஸ் ஃபோட்டோஸை காட்டி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்களால எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு குழு என்னன்னா, அவங்க ஓட்டிட்டு வந்த பைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து திருடு போன பைக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கோவில்பாளையம்ன்ற இடத்துல அந்த பைக் அவங்க திருடிட்டு வந்திருக்காங்க. திருடிட்டு வந்து தான் இந்த ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த வந்து கிரைமை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்னொரு விதமாக என்ன தேடுறாங்கன்னா, லைக் மைக்ரண்ட் லேபர்ஸ், லைக் நார்த் இந்தியாவிலேருந்து வந்த லேபர்ஸ், அவங்க அந்த இடத்துல இருக்க கேம்ப்ஸு அங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் ஏதாவது லீட் கிடைக்குதானோ செக் பண்ணுறோம் போலீஸ் தரப்புல சொல்லி. கேஸ் எங்கே இருக்குது, இந்த கேஸ் பற்றி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்ஏஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம், சர்வேயர்கிட்ட டிஎன்ஏஸ் கலெக்ட் பண்ணி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டில் யாரையும் வந்து அவங்க கைது பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து தேடிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக போலீஸுக்கு தெரியும், கண்டிப்பாக கவர்மெண்ட்டும் சரி மக்களும் சரி இந்த விஷயத்தை க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பரவி இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், ஓகேங்களா, சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது மாதிரி ஆல்ரெடி 2019 ஒரு செக்ஷுவல் அசால்ட் வந்து பொள்ளாச்சியில் நடந்தது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இந்த விஷயம் பெரிய விஷயமா பேசப்படுதுன்னு. இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு வருது. ஸோ இதை அறவே தவிர்க்கணும். உமன் சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். உமன் சேஃப்டி இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியம். உமன் சேஃப்டியை பாதுகாப்பது என்னோட உரிமை, உங்களோட உரிமை. கண்டிப்பா அதை பாதுகாப்போம். அதே மாதிரி இந்த விக்டம்க்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நான் விரும்புறேன். அந்த கிரைம் பண்ண ஆளுங்க சீக்கிரமா மாட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.